Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷ் அண்ட் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சி டார்கெட் 2026 6 மந்த்க்கான ரோட் மேப் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சி 2026 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இன்னும் 6 மாதங்கள் இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாம் இன்னும் ஒரு 8-9 மாதங்கள் இருக்குது. இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, இல்லை ஏதோ படிச்சுட்டு இருக்கேன், ஏதோ வந்து போய்கிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ப்ரிப்பேர் பண்ணால் கிளியர் பண்ண முடியுமான்ற ஒரு விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயமே முடியாதுன்னு இல்லை, ப்ராப்பராக படித்து கரெக்டான வழியில் சரியான சோர்ஸோட நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். இங்கே யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பதிலாக அந்த சிக்கு கன்சிஸ்டன்சி ஆட் பண்ணிக்கோங்க. தொடர் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் இங்கே யூபிஎஸ்சி கிராக் பண்ண முடியும். இங்கே இதை படித்தா கிளியர் பண்ணிடலாமா, இதை ஃபாலோ பண்ணால் கிளியர் பண்ணிடலாமா, இந்த புக்கு படித்தா எக்ஸாம் கிராக் பண்ணிடலாமா, இந்த அகாடமி போனால் ரிசல்ட் வந்துடுமா, இந்த ஒரு விஷயம் எல்லாமே செகண்டரி. இங்கே ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த ஒரு விஷயந்தான் ரிசல்ட்டை கையில் வந்து கொடுக்க போகுது. அப்போ தொடர் பயிற்சி, ஒரு மாதம் படிக்கிறேன் அதுக்கப்புறம் படிக்கலை, ஒரு நாள் படித்தேன் நெக்ஸ்ட் டே லீவ் விட்டுட்டேன், கேப் விட்டுட்டேன், டயர்ட் ஆகிடுச்சு, ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் கண்டினியூஸாக ஒரு தொடர் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் யூபிஎஸ்சி கை கொடுக்கும். அன்டில் தட் அதை நம்ம ஃபாலோ பண்ணாத வரைக்கும் கை கொடுக்காது. நம்ம எவ்வளோ டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணாலும், எந்த அகாடமி போனாலும், எவ்வளோ பெரிய புக்கு படித்தாலும், எத்தனை டெஸ்ட்டு போட்டு பார்த்தாலும் அது கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஒரு மாதம் டெஸ்ட்டு போட்டு பார்த்தேன், 2 மாதம் கேப் விட்டுட்டேன், ஒரு வாரம் படித்தேன், 2 வாரம் கேப் விட்டேன், இந்த மாதிரி விட்டுட்டா அந்த ஒரு வாரம் படித்ததும் கை கொடுக்காமல் போயிடும். தொடர் பயிற்சி மட்டும்தான் யூபிஎஸ்சி கிராக் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இந்த 6 மாதங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், சில பேர் குரூப் 2லாம் படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி படிக்கலாமான்ற கேள்வி வரும். எஸ், ட்ரை பண்ணால் நிச்சயம் பண்ண முடியும். ஸோ என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எங்கே ஆரம்பிக்கணும், எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே ரைட், பார்ப்போம். அண்ட் யூபிஎஸ்சி 2026க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. வித்தின் 2 to 3 மந்தில் என்னென்ன விஷயங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணணுமோ, கிளாஸஸ், நோட்ஸ், டெஸ்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, பார்த்துடலாம். ஸோ யூபிஎஸ்சி 2026 6 மாதங்கள் இருக்குது. இந்த 6 மாதங்கள் போதுமான ஒரு விஷயம் பெருசாக மைண்டில் போய்கிட்டுருக்கும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் அதே ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான். ஒரு வருஷம் படித்தாலும் அதே கொஸ்டின் பேப்பர் தான். இங்கே ஒரு வருஷம் 6 மாதம் படித்து கிளியர் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ரொம்ப வருஷமாக படித்து கிளியர் பண்ணாதவங்களும் இருக்காங்க. இங்கே பிரச்சனை வந்து எவ்வளோ வருஷம் படிக்கிறாங்க, என்ன புக் படிக்கிறாங்க, அது மேட்டரே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது தான், கன்சிஸ்டன்சியான விஷயங்கள் அண்ட் கரெக்டான வழியில் என்ன நம்ம வந்து படிக்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, ஒரு டாப்பிக்கு ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி தான் தோணும். நீங்கள் நிறைய படிக்கும் போது நாலேஜ் கெயின் பண்ணலாம். இப்போது 4 வருஷம் படிக்கிறாங்க, கிளியர் பண்ண முடியல, அவங்களாம் முட்டாள் அப்படிலாம் வந்து கிடையாது. படிச்சிருக்காங்க, பட் ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு, அந்த லைன் கிராஸ் பண்ண முடியல. அது சரி பண்ணுறதுக்கு சரியான வழியில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்பை எப்படி சரி பண்ண முடியும், இந்த ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டா எந்த எக்ஸாம் வந்தாலும் கிராக் பண்ண முடியும். முடியுமா கேள்வி நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் அது மைண்டில் ஓடிட்டே தான் வந்திருக்கும். கிளியர் பண்ணியிருக்காங்க, இவங்க சொன்னால் இதை ஃபாலோ பண்ணால் படிச்சிடலாம், அதெல்லாம் கிடையாது. கரெக்டான சோர்ஸ் எடுத்துக்கோங்க, கரெக்டான மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஓகே ரைட், பார்த்துலாம். ஸோ இந்த 6 மாதம் இந்த ஸ்ட்ராட்டஜியை 3 ஃபேஸாக பறிச்சுக்கோங்க. நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச் அண்ட் ஏப்ரல், மே 24 உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் இங்கே வந்து இருக்க போகுது ஆகஸ்ட்டில். ஓகே சரிங்க, இப்போது இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பாருங்கள் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது பாருங்கள், கன்சிஸ்டன்சி. இந்த ஒரு விஷயந்தான், தொடர் பயிற்சி. நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு 6 மாதம் படிக்கிறீங்க, அதாவது ஒரு 180 நாள் 200 நாள் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 200 நாளுமே நீங்கள் படிச்சாகணும். அன்டில் ரொம்ப எமர்ஜென்சி, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்குது, பண்ண முடியல, நடுவில் உங்களுக்கு கிறிஸ்மஸ் வரும், நியூ இயர் வரும், பொங்கல் வரும், இதெல்லாம் வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் அதிகமாக இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறது தான் ப்ரோ, ஒரு டைம் தான் ப்ரோ வரும், எல்லாம் சரிதான், பட் வாய்ப்பும் ஒரு முறை தான் வரும். இந்த வருஷம் படிக்க சான்ஸ் கிடச்சிருக்கும், படிக்க டைம் கிடச்சிருக்கும், அடுத்த வருஷம் ஒரு கஷ்டம் வரலாம், ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வரலாம், படிக்க முடியாமல் போகலாம். அப்போ வாய்ப்பு இருக்கும் போதே அதெல்லாம் பயன்படுத்தணும், அதான் வந்து முக்கியம். ஓகே, ஸோ எத்தனை டைம் கிடைக்கிதோ கன்சிஸ்டன்சியாக தொடர் பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது இந்த இடத்துல இங்கேருந்து இப்போ நவம்பர் இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க இப்படி சொல்லும் போது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி மினிமம், அதாவது இப்போ மே 2026 உங்களுக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா மினிமமாக நீங்கள் ஜூன் 2025 இருந்தாவது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி இருக்கணும். அப்போ தான் எக்ஸாம்ஸ் போதுமான விஷயமா இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் அதை பண்ணலைன்னா ஆகஸ்ட் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, அப்போ தான் கரண்ட் அஃபேர் கை கொடுக்கும், இல்லை கை கொடுக்காது. சரி, இப்போ நவம்பர் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். என்ன வந்து பண்ணலாம், எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கேருந்து டெய்லி படிக்க ஆரம்பிங்க. நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச், இங்கே 7 மாதம் கிட்ட வருது. இந்த 7 மாதம் கரண்ட் அஃபேரை ப்ராப்பராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற சில கரண்ட் அஃபேர்லாம் உங்களுக்கு எல்லாமே பேக்கப்பில் வந்துடும். அதாவது இப்போ நீங்கள் நவம்பர் படிக்கிறீங்கன்னா அக்டோபரில் வந்து ஒரு சில விஷயங்கள் நவம்பர்லேயும் ரிப்பீட் ஆகும்.
ஓகே, எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டு ரிவிஷன் பண்ணும்போது பேக்கப் இருக்கிற உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் எல்லாமே ரிவைஸ் பண்ணிக்கலாம். போதுமான விஷயமா இருந்திருக்கும். எங்கே ஆரம்பிக்கணும் அங்கேருந்து டெய்லி கரண்ட் அஃபேர் அந்த பழக்கத்தை ஏற்றுக்குவோங்க. மந்த்லி கம்பைலேஷன் படிக்கலாம், லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயம் நீங்கள் எடுத்திங்கன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. யூபிஎஸ்சி எவால்வ் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு மந்த்லி மேகசினில் 200 பேஜ் இருக்குது. அந்த 200 பேஜ் நம்ம வந்து படிக்கிறோம். பட் அந்த கரண்ட் அஃபேரை நம்ம நாலேஜாக கெயின் ஆகுதே தவிர எந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக எக்ஸாமில் அப்ளை ஆகுதுன்னா ஆன்சர் 0. அது ஒர்க் அவுட் ஆகலை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் ரிவிஷனில் ஒரு ஸ்கீம்ஸ் மாதிரி கம்பைலேஷன் இல்லை ஒரு ரிப்போர்ட் மாதிரி கம்பைலேஷன் யூடியூப்பில் சில வீடியோ வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டோன்னா போதுமான விஷயமா இருக்கும். ஓகே, அடுத்தது டெய்லி ஸ்கெடியூல் மேக் பண்ணுங்கள். இங்கே வந்து டாப்பர் கொடுத்துருக்காங்க, இதை ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி போகாதீங்க. டாப்பர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும், ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எது செட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேர் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 4 ஹவர்ஸ் ஒரே ஸ்விட்சில் வந்து படிப்பாங்க. காலைல 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 2 மணி வரையும் ஃபுல்லாக வந்து படிப்பாங்க. பட் நமக்கு ஒரு 1/2 hour படிக்கலாம், பிரேக் தேவைப்படும். ஒரு 1 hour படிக்கலாம், பிரேக் தேவைப்படும். நடுவில் சாப்பிடும், பசிக்கும், தண்ணி குடிக்கணும், இல்லை டீ காஃபி குடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயமும் ஒருத்தருக்கும் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ உங்களோட பிளான் நீங்கள் வந்து பண்ணுங்கள். 8 hours படிக்க போகிறீங்கன்னா அந்த 8 மணி நேரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கண்டினியூவாக படித்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு நாள் பிரேக் விட்டு படித்தாலும் பரவாயில்ல. பட் அந்த 8 hours படிக்க போகிறோன்னா அதை முடிவு பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம், என்ன புக்கை படிக்க போகிறோம், என்ன டாபிக் படிக்க போகிறோம். பிளான் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக போடாதீங்க, வீக் போடுங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இப்போ ஆரம்பிக்கிறீங்க 1 week பிளான் வந்து போடுங்க. அதுக்கப்புறம் 10 நாளாக மாற்றுங்க. அந்த பிளானை 2 week மாற்றுங்க. 15 days கொண்டு வாங்க, 20 நாளாக கொண்டு வாங்க, அப்புறம் 1 month கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக பில்ட் பண்ணுங்கள். எடுப்பில் நான் எடுத்தவொடனே ஒரு நாளைக்கு இந்த புக்கை முடிக்க போகிறேன், ஒரு வாரம் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக படிக்க போகிறேன். நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு ஹிஸ்ட்ரி புக் எடுக்கிறீங்க, ஒரு மாடர்ன் இந்தியா 12th புக் இருக்குது, ஒரு கதை மாதிரி தான் வந்து இருக்கும், ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. ஆனால் திரும்ப எடுத்து பார்த்தா எதுவுமே ஞாபகம் இருக்காது, படித்த மாதிரி இருக்கும், ரிவைஸ் பண்ணியிருக்க முடியாது. இப்போ கண்டென்ட் ரொம்ப தெளிவாக முக்கியம். நம்ம எவ்வளோ வேகமாக படிக்கிறத தாண்டி என்ன விஷயம் படிக்கிறோம், எவ்வளோ புரிஞ்சு படிக்கிறோம், எந்த அளவுக்கு யூபிஎஸ்சிக்கு ரெலவெண்ட்டாக தேவை, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம். சோர்ஸை லிமிட் பண்ணிக்கோங்க, அதிகமாக நீங்கள் வந்து போக வேண்டாம். அப்போது என்ன விஷயம் வந்து பண்ணக்கூடாது, போடுற பிளானை வந்து மாற்றாதீங்க, எடுக்கிற சோர்ஸை மாற்றாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாலிட்டி லட்சுமிகாந்த் புக் படிக்கிறீங்க, கேள்வி வரமாட்டது, வேறு புக் படிக்க போகிறேன். அந்த புக் கேள்வி வரலாம், வேறு புக் படிக்க போகிறேன். சோர்ஸை மாற்றக்கூடாது, படிக்கிற சோர்ஸில் ப்ராப்பராக படிச்சுட்டு யூபிஎஸ்சி எப்படி கேட்குறாங்க அங்கே வந்து பார்த்துடணும். ஓகே, அண்ட் டெஸ்ட் சீரிஸ் கண்ணை முடிக்கிட்டு ஃபாலோ பண்ணாதீங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், மினிமலாக ஃபாலோ பண்ணுங்கள். டிமோட்டிவேட் இங்கே ஆகவே கூடாது. இங்கே படித்தா கிளியர் ஆகுமா, பாஸ் ஆகுமான்ற விஷயம் கடைசி வரைக்குமே இருக்கும். எக்ஸாம் ஹாலில் போகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும். அது யாராலையும் மாற்ற முடியாது. அண்ட் இங்கே யாரும் 100% சிலபஸையும் முடிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு லேது. யூபிஎஸ்சியில் ரொம்ப டஃபஸ்ட்னா மெயின்ஸோட ப்ரிலிம்ஸ் தான் டஃப்பாக இருக்கும். அப்போ அதை கிராக் பண்ணுறதுக்கு கண்டென்ட் வைஸாக என்ன வேணும், என்ன ஃபில்டர் பண்ண போகிறோம், அதை ப்ராப்பராக படித்தா தான் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகே, சரி, இப்போ நம்ம பிளான்குள்ளே வந்து போகலாம். ஏன்னா இது எல்லாமே பேசிக்ஸ், இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் அதை வந்து கொண்டு போக முடியும். சரி, எப்படி வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நவம்பர் டிசம்பர் 2 மாதங்கள் என்னென்ன வந்து பண்ணணும், பேசிக்ஸை லேர்ன் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். என்சிஆர்டி புக்ஸை வந்து படிக்கணுமா, ஸ்கூல் புக் வந்து படிக்கணுமா, யூடியூப்பில் வீடியோ என்ன கொடுப்பாங்க, ஒரு அகாடமி நோட்ஸ் கொடுப்பாங்க, படிச்சுக்கலாம். அதெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு அகாடமி நீங்கள் போகிறீங்க, 2 மணி நேரம் அவங்க கிளாஸ் எடுத்தாலும் அது மட்டுமே எக்ஸாமில் கிராக் பண்ண முடியாது. நிறைய கண்டென்ட் சொல்லி கொடுப்பாங்க, நல்லா டீச் பண்ணுவாங்க, ஷார்ட்கட்ஸ் கொடுப்பாங்க. பட் அது மட்டுமே எந்த ஒரு நிலைமையிலையும் உங்களுக்கு போதாது, பத்தாது. அந்த 2 hour படிச்சுட்டு திரும்ப நீங்கள் வந்து 2 hour ரிவைஸ் பண்ணணும். நீங்கள் என்ன எஃபோர்ட் போடுறீங்க, மணியை தாண்டி டைம் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அப்போ அந்த என்சிஆர்டிஸ் 2 மாதத்தில் முழுமையாக முடிக்க பார்க்கணும். எந்த என்சிஆர்டி படிக்கலாம், என்ன புக்ஸ் வந்து படிக்கணும், அதுக்கான புக் லிஸ்ட்டு, புக்கோட இமேஜ் வைஸாக நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். சப்ஜெக்ட் வைஸாக நம்ம யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி அப்படி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம புக் வைஸாக கொடுத்துருக்கோம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமான விஷயமா இருக்கும். பட் என்சிஆர்டிஸ் மஸ்ட், அந்த பேசிக்ஸ் மஸ்ட். என்சிஆர்டி படிக்கலாமா, சமைச்சு படிக்கலாமா, அதுக்கான வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, அடுத்தது படிக்கிறதுல இந்த 2 மாதங்களில் மெயின்ஸ் வித் ப்ரிலிம்ஸ் இந்த மாதிரி கொண்டு போங்க. அது எப்படி இப்போ நான் கம்பேர் பண்ண முடியும், ரொம்ப சிம்பிள். மெயின்ஸோட பிஒய்க்கு வாங்கிக்கணும், ப்ரிலிம்ஸோட பிஒய்க்கு வாங்கிக்கணும். அண்ட் யூபிஎஸ்சியோட சிலபஸை ஒட்டுமொத்தமாக படிச்சிடணும். GS1, GS2, GS3, GS4 ஒட்டுமொத்தமாக சிலபஸை படிச்சிடணும். ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, இப்போ 12th புக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குது உங்களுக்கு, இந்தியா இன் 18th century அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதான் டாபிக். அதில் உங்களுக்கு என்ன இருக்கும், லேட்டர் முகல்ஸ் அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. லேட்டர் முகல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 18th centuryயில் இந்தியாவோட சொசைட்டி எப்படி இருந்திருக்கு, எஜுகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, மராதாஸ் என்ன பண்ணாங்க, ஹைதராபாத் என்ன பண்ணாங்க அப்படின்னு 18th centuryயில் ஒட்டுமொத்தமாக கொடுத்துருப்பாங்க. அப்போ சிலபஸ் எங்கே இருக்குது நம்ம எடுத்து பார்க்கணும். GS1ல் இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா INM மொத்தம் முடிச்சாச்சு. GS1 பொறுத்த வரைக்கும் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் அபவுட் மிடில் ஆஃப் 18th century அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போது 12th NCERT படிக்கிறோம். இந்த NCERT புக் ப்ரிலிம்ஸுக்கும் வேணும், மெயின்ஸுக்கும் வேணும்.
அப்போ சிலபஸை ப்ராப்பராக நீங்கள் முடிச்சாதான் அந்த டாபிக் மெயின்ஸ் கவர் ஆகுதா ப்ரிலிம்ஸ் கவராக தெரிய வரும். அப்போ இந்த சாப்டரை ஒட்டுமொத்தம் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும், இதே டாப்பிக்கில் இருந்து மெயின்ஸ் பிவைக்கில் எப்படி கேட்டிருக்காங்க, இப்போ டிக்ளைன் ஆஃப் முகல்ஸ் என்ன காரணம், அந்த ஒரு காரணத்துக்கு அந்த ஒரு சாப்டரே போதும் உங்களுக்கு. என்சிஆர்டிக்கு ஒரு சாப்டர் போதுமான விஷயமா வந்திருக்கும். எதுக்காக முகல் எல்லாம் பிரிஞ்சு வந்து போனாங்க, ஏன் வீக்காக வந்திருக்காங்கன்ற விஷயம் தெளிவாக வந்து பின்னாக இருக்கும். ஓகே, அப்போ அந்த டாபிக் முடிச்சதுக்கப்புறம் பிவைக்கு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்பராக வந்து கொண்டு போயிடணும். அடுத்த விஷயம் ப்ளஸ் என்சிஆர்டி கூட ஒரு ஸ்டாண்டர்ட் புக், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஆரம்பிச்சிருங்க. டெய்லி கரண்ட் அஃபேர் முக்கியம். நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டெய்லி பிவைக்யூ சீரிஸ் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பண்ணுற தப்பு என்ன இருக்குதுன்னா, நான் உட்பட பண்ணுற தப்பு, பிவைக்யூ லாஸ்ட்டாக ஒரு மாதத்தில் அப்படியே வந்து பார்த்துட்டு போகலாம், அதை பண்ணாதீங்க. பிவைக்யூ எதுவுமே வந்து டேரெக்டாக கேட்க போகிறது கிடையாது. பட் அந்த யூபிஎஸ்சி எப்படி கேட்குறாங்க, ஒரு டாபிக் இருக்குது, ஒரு ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இருக்குன்னா ஒரு டாப்பிக்கும் எப்படி கேட்குறாங்க, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் படித்தா எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். பட் அந்த 2 ஆப்ஷன் எப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய வரணும். இப்போ ஜியாகிரஃபிலாம் என்சிஆர்டில் இருக்கிற டாப்பிக்கை கட் காப்பி பேஸ்ட் பண்ணிலாம் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயரில். ஓகே, அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் என்சிஆர்டி முடிக்கும் போது அந்த டாப்பிக்லேருந்து யூபிஎஸ்சி எப்படி கேட்டிருக்காங்க மினிமம் 5 இயர்ஸாவது எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக ஒரு 30-40 வருஷம்லாம் படிக்க வேணாம். மினிமம் ஒரு 5 இயர்ஸ், 2020 25 வரைக்கும் அந்த 5 இயர் பேப்பரில் ஜிஎஸ் டாபிக் எப்படி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட்டாக படிச்சலாம் எடுத்து வச்சா லாஸ்ட்டாக படிக்கவே மாட்டோம், ஆப்ஷன் மட்டும் தான் பார்த்துட்டு போவோம். ஒரு கேள்வியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வேறு, ஹோம்ஒர்க் பண்ணுறது வேறு. லாஸ்ட் மந்த் நீங்கள் எடுத்து படிக்கும்போது என்ன பண்ணுவோம், 2021 பேப்பர் வந்திருக்கா எடுத்துகிட்டு ஓகே நம்பர் 1 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன கரெக்டாக இருக்குது ஆன்சர் பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி தான் போகுமே தவிர ஹோம்ஒர்க் பண்ண மாட்டீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது பிவைக்கில் ப்ராக்டிஸ் கிடையாது, ஹோம்ஒர்க் பண்ணணும். அந்த டாபிக் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்கப்பட்டிருக்கு, எப்படி கேட்கலனா இது ஆன்சர் வந்து வராது, ஏன் வந்து தப்பாக இருக்குது, ஏன் சரியாகின்ற வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஹோம்ஒர்க் பண்ணணும். ஒரு கேள்வியை வெறும் ஏபிசிடியாக மட்டும் பார்த்துட்டு போகாமல் அந்த கண்டென்ட் வைஸாக நீங்கள் எடுத்து படித்தாமல் தான் பிவைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் 15-20 கேள்விகள் சாலிடாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிவைக்கு ப்ராப்பராக சால்வ் பண்ணலாம். லாஸ்ட் டைமில் சும்மா பார்க்குறதுல மட்டுமே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அது வந்து பார்த்துக்கணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் 2 மந்த் இதை ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தாங்க இருக்கும், முடிப்போமா அப்படி போயிட்டே தான் இருக்கும். பட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரிசல்ட் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஜெயிக்கிறோம் தோக்குறோம், படிங்க, சண்டை செய்யுங்க, ரிசல்ட் அப்புறம் வந்து பார்த்துப்போம். ஓகே ரைட். அடுத்தது ஜான், ஃபெப், மார்ச். இங்கே வந்து பாருங்கள், இங்கே சொல்லும் போது ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நீங்கள் மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணிடணும். அண்ட் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் நிச்சயமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆல்மோஸ்ட் சொல்ல போனால் நவம்பர் டிசம்பர் நீங்கள் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடணும். இன்கேஸ் முடியல, இப்போ தான் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா மினிமம் ஜானில் நீங்கள் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடணும். டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பே பண்ணியும் ஜாயின் பண்ணலாம், இல்லைனா வெப்சைட்டில் போய்ட்டு எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், நிறைய ஃப்ரீ டெஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. எதனா ஒன்று எடுத்துக்கோங்க. மினிமமாக ஒரு 30 டெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே நம்ம 100 டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணலாம், இல்லை நம்ம வந்து ஓகே சொல்லலாம், பட் டைம் இருக்காது. ஓகே, ஒரு இருக்கிற மொத்த டைம் நீங்கள் ஜான்லேருந்து பார்க்கும் போது மொத்த நாட்களே உங்களுக்கு 100 டேஸ் தான் வந்து கையில் வந்திருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் சால்வ் பண்ணால் கூட அதை ரிவைஸ் பண்ணவே முடியாது. வெறும் ஏபிசிடி பார்த்துட்டு போகிறது இல்லை. 100 கேள்வி இருக்குன்னா அந்த கொடுத்துருக்க கீ ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கணும். அப்போ நிச்சயமாக 100 கேள்வி நீங்கள் ஃபுல்லாலாம் பார்க்க முடியாது. ஒரு 30 கொஸ்டின் பேப்பர் கரெக்டாக சால்வாக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் பிவைக்கு போதுமான விஷயமா தான் இருக்கும். வீக்லி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. வீக்லி 1, பிப்ரவரி வீக்லி 2, மார்ச்சில் வீக்லி 3, அது மாதிரி மாற்றிக்கோங்க. அதை மாற்றிட்டா கரெக்டாக வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சிசெட் ஆரம்பிச்சிருங்க. சிசெட்டை நெக்லெக்ட் பண்ணிட்டா யூபிஎஸ்சி கிராக் பண்ண முடியாது. அதாவது மேக்ஸில் நான் நல்லா இருக்கேன், புலியாக இருக்கேன் அப்படின்னாலும் இப்போலாம் வந்து டேரக்ட் மேக்ஸாக கேட்குறது கிடையாது. அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஆப்டிடியூட் ரீசனிங்காக இருக்கட்டும், எல்லாமே டஃப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஜிஎஸ்க்கான ஈக்குவல் வெயிட்டேஜ் நீங்கள் சிசெட்டுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஈவன் தோ அது எல்லாமே ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான், பட் ரொம்ப லேசாக எடுத்துட்டிங்கன்னா அது காலை வர விட்டுரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் மார்ச் வரும்போது கையில் சிலபஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது 100% ஃபுல் சிலபஸ்லாம் முடிக்க முடியாது, பட் என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா, அதான் இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் இங்கே மார்க் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க, அங்கே வர மார்க்கை எடுத்துக்காதீங்க. 100 கேள்வியில் 20 கேள்வியே சரியாக இருக்குது, பரவாயில்ல 20 நான் வந்து போட்டுட்டேன். 80 கேள்வி ஏன் எனக்கு சரியாக இல்லை, அதை சரி பண்ண பார்க்கணும், ஹோம்ஒர்க் பண்ண பார்க்கணும். டிமோட்டிவேட் ஆகாதீங்க, மார்க் கம்மியாகுது அதை வந்து பார்க்காதீங்க. ஒரு கொஸ்டினும் நீங்கள் பார்த்து அட்டன் பண்ண விட பரவாயில்ல, பட் ஏன் வந்து தப்பாக வந்திருக்கு, 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் ஏன் வந்து போட முடியல, அந்த ஹோம்ஒர்க் தான் நம்ம வந்து பண்ணமே தவிர மார்க் டெஸ்ட்டில் வர மார்க்கை பெருசாக எடுத்துக்காதீங்க. கொடுத்துருக்க விஷயத்தை கரெக்டாக வந்து படிங்க. நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணாலும் இல்லை ஃப்ரீ டெஸ்ட் ஃபாலோ பண்ணாலும் படிக்கிற விஷயத்தை தெளிவாக நிதானமாக படிங்க, அவசரம் வேண்டாம். 100 கேள்வி எடுத்தால் உண்மையை சொல்ல போனால் ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம போடுறோம், ஒரு கொஸ்டின் பேப்பர் 100 கேள்வி இருக்குது. அந்த 100 கேள்வி ஒரு 2 மணி நேரம் எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம். ஓகே, ஆன்சர் கீயே நீங்கள் ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பருக்கு 6 மணி நேரம் எடுக்கும். நீங்கள் 100 கேள்வியை ப்ராப்பராக படிக்கணும், எல்லாத்தையும் எல்லா ஆங்கிளையும் படிக்கணும். இப்போது ஃபண்டமெண்டல் ரைட் அப்புறம் மாதிரி ஒரு கேள்வி வந்து வருது, ஆர்டிகல் 14 மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன் இருக்குது.
ஸோ ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி புக்கில் வந்து படிச்சிருப்போம். பட் இருந்தாலும் இங்கே தப்பு வருது அப்படி சொல்லும் போது ப்ராப்பர் ஹோம்ஒர்க் பண்ணணும். அது ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். மினிமம் 5 to 6 hours எடுக்கும் ஒரு பேப்பரை ப்ராப்பராக சால்வ் பண்ணுறதுக்கு. நிச்சயமாக ஒரு 4 hours எடுத்தாகணும். அப்படி படித்தா தான் நீங்கள் முழுமையாக படிக்க முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது ஏப்ரல் மே நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப பிலிம்ஸ்க்காக போக போகிறீங்க. என்சிஆர்டி ரிவிஷன் உங்கள் நோட்ஸு, டெஸ்ட் ரிவிஷன் உங்கள் நோட்ஸ் பார்க்க போகிறீங்க. மேப் ரீடிங் இங்கே ரொம்ப ரொம்ப அவசியங்க. மேப் ரீடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாலாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. லாஸ்ட் ஏப்ரல் மே வரமா என்ன பண்ணுங்கள், கரண்ட் அஃபேரில் என்னெல்லாம் பிளேஸ் வந்து வந்திருக்கு, நம்ம தலைவர்கள், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, முக்கியமான சம்மிட்ஸ், பிரிக்ஸு, ஏஷியன், இல்லைன்னா ஏபிசி, ரஷ்யா, உக்ரைன், யுஎஸ்ஏ, இப்படி ரிப்பீட்டடாக வந்த பிளேஸ் மட்டும் பார்த்தா போதுமான விஷயமா இருக்கும். இது எல்லாமே யூடியூப்ஸில் கம்பேரிஷனாக எல்லாருமே வந்து போடுவாங்க. இதெல்லாம் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் பெட்டர். இல்லையா ஒரு விஷன் ஐஏஎஸ்லையோ இன்சைட்ஸ்லையோ ஒரு கம்பேரிஷன் மாதிரி பிளேசஸ் நியூஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 10-20 பேஜ் கிட்ட வந்து வரும். அதை மட்டும் பார்த்துட்டு போங்க, போதுமான விஷயமா இருக்கும். நிச்சயமாக கிராக் பண்ணிடலாம். ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, ரிவர்ஸு, கிளேஷியர்ஸு, இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குன்னா அங்கே இருக்க முக்கியமான சில பிளேசஸ். லாஸ்ட் இயர் இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ போச்சா, இந்த வருஷம் கேள்வியாக கேட்கலாம். பட் இந்த வருஷம் கேள்வி கேட்கலாம். லாஸ்ட் இஷ்யூ வரும்போது எல்லாரும் அதை வந்து படித்தாங்க. அது ஆப்ரேஷன் சிந்தூர் என்ன கேட்டிருக்காங்க, யூஎஸ்ஏ என்ன, அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அந்த இந்தியா என்ன, பாகிஸ்தான் ஃபுல்லாக படிக்கும் போது கேள்வியே வரல. அப்போ இந்த வருஷம் அது கேள்வியே வந்து வரல. ஏன்னா இப்போ வரைக்குமே அது போயிட்டுருக்கு. லாஸ்ட் இயர் அந்த இஷ்யூ போனாலும் ஸ்டில் இன்னும் வந்து போய் தான் வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி விஷயத்தை ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கணும். ஸ்போர்ட்ஸ் என்ன, அவார்ட்ஸ் என்ன, அப்போ இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதை மட்டும் பார்த்தா போதுமான விஷயமா இருக்கும். லாஸ்ட் 2 மாதத்தில் இது எல்லாமே கம்பைல் பண்ணி எல்லா சோர்ஸுமே கொடுப்பாங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகே, இதுதான் இந்த 6 மாதங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதை பார்க்குறதுக்கு ஏதோ மேலிடமாக சொல்கிற மாதிரி வந்திருக்கும். இங்கே என்சிஆர்டிஸ் என்ன புக்ஸ் நீங்கள் வந்து படிக்கணும், புக் லிஸ்ட்டை வந்து போட்டிருக்கேன். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் என்ன நம்ம வந்து படிக்கணும், புக் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கேன். இதை மட்டும் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நிறைய புக்ஸ் எடுத்தால் படிக்க முடியாது. 4-5 புக் இருக்கா, பாலிட்டியா, லட்சுமிகாந்த் போதும். அதை ஃபுல்லாக வந்து படிங்க, ஆன்சர் பண்ண முடியும். ப்ளஸ் 4 என்சிஆர்டிஸ் முடிஞ்சு போச்சு. ஜியாகிரஃபியா ஒரு 4 என்சிஆர்டிஸ் இருக்குது, ஜிசிலியான் ஓவர். ஹிஸ்ட்ரியா ஸ்பெக்ட்ரம் என்சிஆர்டிஸ் ஓவர். எக்கனாமியா ஒரு சங்கர் கணேஷ் என்சிஆர்டிஸ் ஓவர். இவ்வளோ தான் படிக்க முடியும். இவ்வளோ தான் டைம் நமக்கு வந்து இருக்குது. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு பார்க்கும்போது கரண்ட் அஃபேர் பார்க்கும்போது லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. நிறைய சோர்ஸ் நீங்கள் வந்து போனால் நிச்சயமாக பண்ண முடியாது. ஒரு சோர்ஸ் தான் எடுக்கணும். அதை மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணணும், ப்ராப்பராக கொண்டு போகணும், எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகேவா? இதில் டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வரப்போகிற விஷயங்கள்லாம் முக்கியமான சில கரண்ட் அஃபேரை ஒரு ஷார்ட்ஸ் மாதிரியோ இன்ஸ்டாகிராம்லேயும் டெலிகிராமில் கொடுத்துட்ருக்கோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இந்த 6 மாதங்கள் ஆக்டிவாக கன்சிஸ்டன்சியாக கொண்டு போனால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணலாம். அந்த சிஏ நம்ம உடச்சா நம்ம வாழ்க்கையாக முடிஞ்ச மாதிரி ஆகிடும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நம்பிக்கையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ராசஸ் தான் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.